இங்கே வந்தோம்டா நேரந்தனே கணேச வித்தியாலயம் பெறுது. நல்ல ஒரு பழைய வீடு பாருங்க, அந்த காலத்து வீடு. நான் வந்து நேரந்தனை தாந்தோன்றி அம்மன் ஆலயம். இந்த வைரவர் வந்து நூற்றாண்டு பழமையான அவ்வளவு இப்போ கஷ்டப்பட்டு இந்த வெயில்கள் காலம் தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்பது இந்த பார்த்தா ஒரு மேல் மாடி வீடு ஒன்று தெரியுது பாருங்க. எவ்வளோ காலமா தலைவராக இருந்த நீங்கள்? என்ன மாதிரி ஊரில் என்ன ஃபேமஸ்? இதுக்கெல்லாம் புகையில போடுறவையல் என்ன கீழே நெருப்பு போட்டு விடுவீங்களா? வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களாண்டா, நான் வடக்குல நிற்கிறோம். களைச்சி போட்டோம், செத்து போயிட்டு களைச்சில செத்து போயிட்டு. இப்போ நாங்கள் இன்றைக்கு ஊரை தான் சுற்றி பார்க்க வந்தாங்க, அதாவது நேரந்தனை வடக்கு சுற்றி பார்க்க வந்தாங்க. இன்றைக்கு எங்கே எல்லாம் போனாங்க? இன்றைக்கு கணேச வித்தியாலயம் பார்த்துனாங்க, வைரவர் கோயில் பார்த்துனாங்க, தொடர்ந்து தாந்தோன்றி அம்மன் கோயில் பார்த்துனாங்க, அடுத்து ஐயாட்ட போயிட்டு எடுத்துனாங்க. இப்படி பார்த்தா நிறைய விஷயம் பார்த்துனாங்க. கதைக்கிறதுக்கு கூட சத்து இல்லையே ஐயா, சாக போகிறோம். சரியா மத்தியானம் வந்து நாங்கள் இந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு உயிர் போட சட்டம் உண்மையை பச்சை தண்ணியும் குடிக்கல. கொஞ்ச காலம் மழையா இருந்தது, அதால இதுகளுக்கு திரிய நல்லா இருந்தது. இப்ப வெயில் வந்துட்டுது, திரிய உயிர் போய் வருது. காலையில நேரத்துக்கு வந்தாங்களா, நான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பிழைச்சி போடுது. ஐயோ இந்த முறை எனக்கு கதைக்க முடியல. சரி, வீடியோ உயிரோட இருந்தா அடுத்த வீடியோ சரி வீடியோக்கு போறதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா பாருங்க, களைச்சி விழுந்துலாம் வீடியோ எடுத்துக்கு வந்து எங்களை பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? உங்களுக்கு கண்கள் இல்லையா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. அதோட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை நிலையில இருக்கிற இடங்களை காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து வேலை நிலையில இருக்கிற வேலைனையே ஃபுல்லா சுத்தி காட்ட போறோம். விடுபட்ட இடங்கள்ல மாதிரி நாளைக்கு வேற மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இந்த காணொளி. நிறைய கமெண்ட்ஸ் வருது. வேலைனை ஏற்கனவே ஒரு அண்ணா வந்து கமெண்ட் போட்டார், வேலைனையில் ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் எடுத்து போட சொல்லி. நாளைய காணொலியில் வரும், அதோட மன்னிச்சிருங்க. நான் இன்றைக்கு போறேன்னு சொன்னாலும் என்னால் இன்றைக்கு போக முடியல. அதாவது இந்த வெயிலால வந்து கொஞ்சம் கலக்கிட்டோம். இங்க என்னன்னா எங்களுக்கு சத்து குறைபாடா தெரியும். நாளைய காணொலியில் வரும். இந்த வெயிலுக்காக தெரிஞ்சு உண்மையா இப்ப மழை டைம்ல பரவாயில்ல, நாங்க தீர்னாங்க தான். இந்த வெயில் காலத்துல திரியலாத ஐயா உண்மையா. என்ன வெயில் சுட்டு எரிக்குது. இந்த கையில இந்த கலருக்கு இந்த கலருக்கு கூட டிஃப்ரெண்டா பாருங்க. அவ்வளவுக்கு தெரியாத கரப்பு தானே, ஆனா ஓரளவு டிஃப்ரெண்ட் தெரியுதா? சாயம் அப்படி பாத்தீங்கன்னா சரியான களைப்பு. சரி ஓகே, இப்போ எங்களை கூப்பிட்டுட்டு போயினோம். இல்லை பாருங்க, சின்னாக்கள் போயினா அவங்கள கூப்பிட்டவைய இந்த ஆக்கள் பறந்தடிச்சு போயினோம் பாருங்க. நம்பியாக்கள் வணக்கம். எங்க போறது? எங்கடா போறீங்க? வீட்டு எங்க போயிட்டு போறீங்க? கிளாஸுக்கு போயிட்டு போறீங்களா? எங்க ஒப்பை முத்தாத காண இல்ல. இது இண்டால் பிரதா. அங்க ரெண்டு பேர் போயினோம். நாங்கள் பைக்கில போறோம். தப்பிச்சு ஓடி போய் கொண்டிருக்கிறோம். இங்க ஒரு ஆள் போறார். என்ன தம்பி தலைமறைவா போய் கொண்டிருக்கிறாய்? தம்பி அப்ப என்ன தலைமறைவா சைக்கிள போய் கொண்டிருக்காய்? தம்பி எங்களை கூப்பிட்டவர் அங்க போறார் முன்னுக்கு. அவரை எங்களை கூப்பிட்டவர். யாருங்களை கூப்பிட்டேன்னு சொல்றாடே. விவசாய உள்ளீடுகள் விற்பனை நிலையம் இருக்குது. தம்பி வணக்கம். எங்க போறீங்க? ஆட்டு சைக்கிள் இது யாரு இல்லை செட் பண்ணி தந்தது? என்ன மாதிரி ஊர்ல என்ன ஃபேமஸ்? ஊர்ல என்னென்ன ஃபேமஸ்? எல்லாமேண்டா ஊரே ஃபேமஸ் அப்படியா? கோயில்கள் குளங்கள் இருக்கா? எப்படி என்ற பேர் தெரியும்? சரி ஓகே ஓகே. இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நெல் காய போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. ரோட்டு இன்னொரு கரையில் தான் போட்டு கொண்டிருக்கணும், நடுவில் ஒருத்தரும் போட இல்லை. அங்க ஒரு அண்ணா வேறுங்க ரோட்டை கூட்டி கொண்டிருக்கார். என்னோட வந்து ஒரு ஆள் வந்து திடீர்னு இந்த வீட்டுக்கு போயிட்டார். சரி வாங்க போவோம். அருள் மகாலன் இருக்கு பாருங்க இந்த வீட்டு கேட்டில். நல்ல ஒரு பழைய வீடு பாருங்க, அந்த காலத்து வீடு. அங்கே உங்கள்ட வீடா?
எங்கட அம்மாவை உடந்து வளர்ந்த வீடு நான் அங்கால வீடு இந்த வீடு மேல் மேலே பார்த்தீங்கன்னா மண்வெட்டி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா இங்காலே எல்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடு உண்மையிலேயே அந்த மாதிரி வச்சிருக்கீங்கம்மா பழைய காலத்து சாமான்கள் கிடக்குது ஓ இங்கே பாருங்க அங்கே சொல்கிற இது வந்து நாச்சியார் வீடாம் மாமா வீடு நான் ஜலமிருந்தேன் சில ஆடுகள்லாம் வச்சிருக்கீங்களா ஓ எங்கட ஆடு என்ன ஆடு ஐயா இது சனல் ஆடு பார்க்கலாமா ஓ சாணன் எதாவது போகிறது இதாவது இது பாருங்க இது வந்து நாச்சியார் வீடு பாருங்க இங்கேருந்து பார்க்க தெரியுது உயரமா கட்டி வச்சிங்களே நாங்களா கட்டினது அம்மாப்பா தானே கட்டினது அந்த காலத்து 126 வருஷம் மண்டைக்கு உயரமண்டைக்குள்ள நல்ல குளிர்மையா இருக்கு மீன் மேன வெக்க இருக்கு அது இப்ப சீட்டுகளை போட்டு இடையில வெக்கையா இருக்கு முந்து அந்த காலத்து இந்த பட்டி இருக்கு பாருங்க இது சூக்கே சூக்கேஸ் என்ன இது சிங்கர் கம்பெனி பார்க்கலாமா ஜாமான்கள் நாங்கள் தோட்ட ஜாமான்கள் பெயிஞ்சது இது ரங்குப்பட்டின்னு சொல்கிறதா இது சூக்கேஸ் சூக்கேஸ் என்ன அந்த நாளையில் பள்ளிக்கூடம் கொண்டு போகிறது அப்படின்னா சின்ன சூக்கேஸில் படிக்கிற காலத்தில் இந்த முதல் வந்து இன்னும் தைலா பட்டின்னு சொல்லிக்கலாமே இல்லை கைலாப்பட்டி என்றால் அது ரங்கு ஓ அந்த இது இதை மாதிரி இந்த பெரிய மரத்தில் அடிச்சிருப்பேன் வேணே இரும்பு ரங்குப்பட்டி பெரிய ரங்குப்பட்டியும் இருக்கு அந்த நாளையில் இப்போ அது பழைய அந்த இதுகள் எல்லாம் இருக்கு இது பழைய அந்த கிடார இது தவிர போடுறதுக்காண்டி மேஸ் போடுறதுக்காண்டி போக வேண்டியது சரி சரியா அவங்களை ஆட்ட போய் பாருங்க இதான் அந்த ஒரிஜினல் பழங்காலத்து வீடு இது முருகக்கல்ல தான் கட்டியிருக்கேன் இது மேலி கலப்பை இங்கே இருக்கு கலப்பை ஓகே ஓகே கலப்பைக்கு முன்னுக்கு பிடிச்சி மாட்டால் உழைக்க இதான் கைப்பிடி அப்படி உழுகுறோம் அந்த பிடிக்கிறதானே இதான் கைப்பிடி மேலி ஓகே 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 மற்றதுல இது பலவானன்றது கலப்பை அந்த கலப்பை இருக்கணும் அந்த இதுதான் இருந்தாரு நான் சரியா நாளை அதை பிடிச்சிருக்கேன் அஞ்சாவது கலப்பை இந்த இப்போ நீங்கள் எப்படி விழுவுற நீங்கள் இது மிளாய் மாட்டது இதான் கலப்பை காட்டுங்க. மாட்டால் உள்ள கலப்பை எங்களை கதவை மறைக்குது பாருங்க இருக்கு கலப்பை இருக்குது இதான் மாட்டால் உள்ள கலப்பை நாங்கள் இப்போ விளையாட மாஸ்டர் வச்சுக்கோம் விளையாட மாஸ்டர் இந்த இயந்திரங்கள் வந்ததால இதோட பெருசாக பாவநிலை இல்லை போல இப்போ நாங்கள் பல வச்சிருக்கிறோம் அது ஞாபகத்துக்கு வச்சுக்கிறீங்க பாவிக்க பழைய ஹெலப்பு இப்படியே இங்கால பார்த்தோம் வேண்டாம் பாருங்க புகையில் உணர்த்துற குடில் இருக்குது பாருங்க பாருங்க அந்த எரிக்கிறதுக்கு பொச்சு மட்டியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சரி வாங்க போய் குடியில் பார்த்து கொண்டு வருவோம் பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் பெரிய குடிலாக இருக்குது பல காலமாக தெரிஞ்சிருக்கேன் ஒரு குட்டி குடிலாம் பார்த்துருப்பேன் இது வந்து சரியான பெரிய குடில் ஒரே நேரத்தில் வந்து 1000 கண்டு போடலாம் இந்த குடிலில் சரி வாங்க நாங்கள் உள்ளே போகிற வழியை பார்ப்போம் இங்கே இருக்குது உள்ளே போகிற வழி இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் புகையில போடுற வேல் ஏன்னா கீழே நெருப்பு போட்டு விடுவீங்களா கீழே நெருப்பு வைக்கிறது மேலே கட்டி தொங்க விடுறது என்ன நானா பார்த்து இப்போ இதை தான் பார்க்குறேன் பெரிய குடில் ஏன்னா எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி குடிலாம் பார்த்துருக்கேன் மூடி இருக்கும் மண்ணால் இது நாங்கள் இந்த சாக்கு படங்கு இதெல்லாம் மூடுவோம் போகும் 2 பக்கம் மண்ணாவில் உள்ளுக்குள்ள மூடி இருக்கும் காலக்குடிக்கு இந்த கம்புகளை தூக்குவாங்க மேலே மண் மூடி இருக்கும் என்ன விலை போகுது உணர்த்தின புகையில் ஒரு 70,000 ரூபா போகும் 1000 போகும் 1000 பேர் 70,000 போகும் உணர்த்தா வைத்தாங்கண்டா உணர்த்தாத பட்ட கண்டுகள் இப்போ நாங்கள் போன முறை பட்ட 150 200 அங்காளுகளால் 4 கட்டால் பட்டிருந்தாங்க இப்போ என்ன 200 ரூபாவா 200 ரூபாய்க்கு வட்டி நாங்கள் போன முறை 200 ரூபாண்டா 1000 மண்டாலே வந்துருமே 2 லட்சம் எங்கிற இடத்துல இல்லை போன ஒரு வட்டி நாள் அப்படி வட்டி நட்டுண்டா 60 ரூபாய்க்கு தான் நட்டு 2000 கண்டு வட்டி 1000 போயில வட்டி 1000 போயில எடுப்போம் 3000 செலவு இருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே
இந்த ஒரு பட்டி மட்டும் ஒரு லேண்ட் மாஸ்டர் பட்டி மட்டும் 65,000 ரூபா. ஒரு லேண்ட் மாஸ்டர் எத்தனை லேண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கிறீங்க அதில்? இதில் 2 செஞ்சுருக்கேன். ஆ ஃபுல்லாக ஆடு வச்சிருக்கிறீங்க போல. சரி வாங்க போய் ஆடை பார்ப்போம். இங்கே பாருங்க சணல் ஆடு நிற்கிது. சணல் ஆட்டுக்கு தாடி எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க. சணல் ஆட்டுக்கு தாடி இருக்குமா? 10 வயசுக்கு வந்தாங்க. அதில் இருக்க ஆடுக்கு 10 வயசா? 10 வயசு. 10 வருஷமா? பாருங்க இது வந்து 10 வயசு ஆடு பாருங்க. இதுல குட்டியெல்லாம் நான் இது வந்து ஒரு நாச்சியார் வீடு. இங்கால கொஞ்சம் கட்டுமானங்கள் எல்லாம் இடிவடைஞ்ச நிலைமையில் இருக்குது. சிவாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. இங்காலி பக்கம் இங்காலெல்லாம் ஆடு கட்டி வச்சுருக்க இடம் பாருங்க. ஆடு கட்டுற இடம் பண்ணாலும் பாருங்க நீட்டாக இருக்குது. எல்லாம் ஆட்டு புழுக்கு எல்லாம் அள்ளி வச்சிருக்கிறார். அப்போ முதல்ல வந்து இந்த இந்த நாச்சியார் ரோட்டில் எத்தனை குடும்பம் இருந்திருப்பி நம்ம நோமலை? 1 2 3 குடும்பம். 3 குடும்பம் ஒரு வீட்டை இருந்திருக்கிறீங்க தனித்தனியாக ஒரு ஒரு அவரோட பொழுதுபோக்கு அம்மா வீட்டு காலத்தில் 10 பிள்ளைகளும் எல்லாம் பண்ணி வந்துருக்குறாங்க. அதனால சரி சரி. இது உள்ளுக்குள்ள பூச்சினிகள் இது கிச்சன். இங்கால கிச்சன் உள்ள இந்த இது பெரிய ரூமங்கால ரூம். ரோட்டில் பெரிய இதாக இருந்தது. இந்த ரோட் வெடிப்பிக்கிறதுக்காக இடிக்குள்ளதை வந்து அதான் ரோட்டோட அங்கே விடும்போது கடையாக இருந்த பெரிய கடையை. இந்த காலத்தில் இந்த கப்பலில் சாமான் மண்டு இந்த கலைத்துறையால் சாமான் ஏற்றி மூடையில் போட்டு வியாபாரம் செய்கிற இடம் சொல்கிறது. இந்த சைடெல்லாம் மூடி இருந்தது. இந்த வண்டில் கொட்டைன்னு சொல்கிறது. அப்போ எல்லாம் மூடி இருந்தால் அதுக்குள்ள அந்த நேரம் அப்படி வண்டிகளாக வச்சுருப்பாங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் பஸ் விட்டுருவேன். அந்த காலத்தில் வசதியாக தான் இருந்துருக்குறீங்க. நாங்கள் என்னங்கிற அம்மா அப்பா சாப்பிட்றோம். அவங்க இந்த 126 வருஷம் பண்ணிட்டே எனக்கு இப்போ 63 வயசு. இப்போ என்ன 4 வருஷம் இல்லை சொல்கிறேன் குடும்பம். அம்மா அவங்க நாங்கள் இருந்துருக்குறாங்க. சரி ஐயா சரி சரி. ஓகே நன்றி ஐயா. ஆமாம் பாருங்க பியூட்டி சலூன் ஒரு பழைய சலூன் ஒன்று இருக்குது. துரை ஸ்டோர்ஸ். இதில் பாருங்க ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான். பெரிய கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான். அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து இதில் வர இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சையும் பார்த்து கொண்டு வருவோம். சர்ச் வந்து க்ளோஸில் இருக்குது. இங்கே இதில் பாதை இருக்குது. இந்த பாதையால் உள்ள போகலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். சர்ச்சை போய் பார்ப்போம். இதுலேயும் வந்து ஒரு பாதை ஒன்று இருக்குது பாருங்க. என் ஆண்டவர் என் தேவனை என்று போட்டிருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க ஒரு மணிக்கோபுரம் இருக்குது. அமரர் சுக்ரியாஸ் டிலீசன், அமரர் வைத்தி கபிரியஸ், அமரர் யாக்கோபு ஞானப்பிரகாசம் ஆகியோரின் ஞாபகார்த்தமாக
சக்கரியாஸ் குடும்பத்தினரால் இம்மணிக்கோபுரம் கட்ட நிதி அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி கட்டியிருக்கணும். நேரந்தனை இதில் போகிறதுக்கு பாதையில் வந்து ஃபுல்லாகவே முட்புதராகவும் இதுவும் புல்லுகளும் வளர்ந்துருக்குது. சரி வாங்க போய் சேர்ச்ச பார்ப்போம். இதான் வந்து சேர்ச்சுக்குள்ளே புறா எல்லாம் நிற்குது பாருங்க. சேர்ச் வந்து பாவ நிலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்டா ஃபுல்லாகவே உள்ள எச்சங்களாக இருக்குது. அதோட இதில் இருக்க பூட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், துருப்பிடிச்சிருக்கு பாருங்க, பார்க்க தெரியுது. சரி வாங்க நான் காணொலியை தொடருவோம். தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ நேரந்தன வடக்கத்தான் பார்க்க போகிறோம். இல்லை பாருங்க, இதில் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. தியாக தீபம் அமரர் திரு நவுலேஸ்வரர் என்று போட்டிருக்க அந்த கட்டின பேர் வந்து வீடுகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயிலில் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த வீடுகள் எல்லாமே பாவனையில் இல்லாத வீடுகள் தான். பூட்டி லொக் பண்ணி வச்சுக்கணும். வீடுகள் எல்லாம் நீட்டாக இருக்கா, நல்லா லொக்லாம் இருக்குது. கடைபரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வீடை பாருங்க, எல்லாம் ஃபுல்லாகவே செடிகள் எல்லாம் வளர்ந்து வீடு சுற்றி மூடப்பட்டிருக்குது. இந்த வீடுகள் இருக்காக்கள் எங்கே போயிட்டினா ஒருத்தருமே இல்லை. இந்த வீட்டை பாருங்க, இங்கே பாருங்க, இந்த வீட்டு ஆடுகள் எல்லாம் வளர்க்கினோம். ஆடு மாடு பாருங்க. இதில் வந்து பச்சை மட்டையெல்லாம் குச்சி வச்சுக்கணும். அதாவது குடில், அந்த புயல் ஒன்று குடிலுக்காக பச்சை மட்டையில் ஒன்று வச்சுக்கணும். எல்லாம் மரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு எல்லா வீடும். பக்கத்தில் நிறைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு வைக்கிறாங்க. வீட்டு வாசல பிரம்மாண்டமாக கட்டி ஒரு வீடு கண்ணன் தனியே அனாதரவா இருக்குது. பார்க்கறதே எனக்கு கவலையாக தெரியுமோ இல்லை. இதுக்கு மட்டும்தான் இப்போ வேறு வேறு இடங்களில் தான் இப்படி வீடுகள் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்க. இல்லை பாருங்க, குடிநீர் சேவை இது போய் கொண்டிருக்கு. டிராக்டர் தண்ணி பவுசர் போய் கொண்டிருக்கு.
பாருங்க இதில் ஒரு புது வீடு ஒன்று இருக்கு. இதில் இந்த பார்த்தா ஒரு கோயில் ஒன்று தெரியுது பாருங்க. வந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் இருக்கா தெரியலாது கோயிலுக்கு போகிறது மெயின் ரோட் இருக்குது, நாங்கள் தான் நுள் ரோட்டால் போகிறோம். இதுக்கு வெட்டுறது கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாதைகள் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடற்கரை அடிக்க வந்துட்டு அப்போ இந்த பாதை இட போகிறோமா பாருங்க இதான் வந்து கடற்கரை. இங்கே பாருங்க அந்த மரத்துக்கு பின்னால் ஒரு பெரிய கொக்கொண்டு நிற்குது. நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கோவில் அடிக்க வந்துட்டோம். வந்து நேரந்தனை தாந்தோன்றி அம்மன் ஆலயம். அதோட முன்னுக்கு வந்து ஒரு யாக குண்டம் ஒன்று இருக்குது பாருங்க, யாகம் செய்கிற இடம். அப்படியே இங்கே வந்தோம்னா கோயிலை போய் பார்ப்போமாங்க. பாருங்க முன்னுக்கு ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது பாருங்க. கோயில் வந்து கட்டி இருக்குது. இதில் பாருங்கள் இந்த கோயில் வரவு செலவு கணக்கெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் முன்னுக்கு போட்டில். இதுதான் கோயில், பூட்டி இருக்குது பாருங்க. உள்ளே வந்து ஒரு சவுண்ட் உண்டு கேட்டுக்கொண்டிருக்கு, தட்டுற சவுண்ட் உண்டு. பாருங்க இதுதான் கோயில் கொடிமரம். ஆனால் ஏதோ உள்ளே தட்டி கொண்டிருக்க மாதிரி சவுண்ட் ஒன்று எனக்கு கேட்டுக்கொண்டிருக்குது. உங்களுக்கு கேட்கான்னு தெரியல. பாருங்க முன்னுக்கு 2 பக்கம் அம்மன் சிலை இருக்குது பாருங்க. அதோட இதுலேயும் வந்து இதில் வந்து ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்க. இதில் பாருங்கள் போட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா. கோயிலோட பேர் வந்து தான்றோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கோயில். நேரந்தனை தான்றோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கீழே வந்து போட்டிருக்கீங்கன்னா. அது கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் மறைஞ்சதில் லைட்டாக தெரியுது. இதில் பாருங்கள் கைட்ஸ் நேரந்தனை நோத்தண்டு போட்டிருக்கீங்கன்னா. இதில் பாருங்கள் அந்த ஆரம்ப தேதி போட்டிருக்கீங்க 25/1951 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பதிவு இலக்கம் வந்து HA5JA845. சரி வாங்க நாங்கள் காணொலியை தொடருவோம். இதில் ஒரு தாகசாந்தி நிலையம் ஒன்று இருக்குது. சரி அதையும் போய் பார்ப்போம். அது வர அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. சரி போய் பார்ப்போம். இதில் வேறு போட்டிருக்கு தான்றோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் தாகசாந்தி நிலையம். உபயம் ஆவண்ணாக்கானா நடராசா வீரப்பா 3/11/2018 ஆண்டு கட்டப்பட்டது. மேலே வந்து ஒரு ஆளுடைய ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் பாருங்கள்.
பாருங்கள் அதில் ஒரு மடம் ஒன்று இருக்குது இங்கே இந்த பார்க்க தெரியும். அப்படியே இதில் வந்து ஒரு தேர் முட்டி இருக்குது. அங்கே உள்ளேயும் 2 தேர் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் கோபுரத்தை. இதில் வந்து 2 மடம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு மடம் இருக்குது, அங்கேயும் ஒரு மடம் இருக்குது. அதோட பாருங்கள் இதுலேயும் வந்து தேர் முட்டி எல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு தேர் ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து சப்பரமாக இருக்க வானம் மூடி இருக்கினா. இப்படியே வாங்க கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு மேல் மாடி வீடு ஒன்று தெரியுது பாருங்க. இதான் வந்து கோயிலுடைய பின் வீதி. கோயிலுடைய வரலாறு கேட்குறதுக்காக கோயில் பழைய தலைவர்கிட்ட விட்டு வந்து நிற்கிறோம். சரி தலைவர் வரட்டுங்க, நாங்கள் போய் கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். கோயிலுடைய பழைய தலைவர் நீங்கள் தான் என்ன? தற்சமயம் இப்போ எவ்வளோ காலமாக தலைவராக இருந்த நீங்கள்? நான் எல்லா இடத்துலையுமே பொருளாளர் இருந்தேன், பிறகு செயலாளர், இப்போ தலைவராக இருந்தேன். நான் செயலாளராக பொருளாளராக கனகாலம். என்னடா ஐயா இப்போ எங்களோட கொமெண்ட்ஸ் பார்த்தாக்கள் கோயிலில் வரலாறு சொல்லிச்சுட சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறீங்களா? அம்மன் தாந்தோன்றீஸ்வரி அம்மன் எங்களோட தாந்தோன்றி கோயில் 1951ஆம் ஆண்டு அந்த பண்ணை ரோட்டு போடுறதுக்காக ஓசர் ஆக்கள் குவாரி கல்லுக்கண்ணு ஆக்கள் கல்லுக்கண்ணும் பொழுது அந்த பெரிய கல் அதை வெடி வச்சு தகர்க்கைக்குள்ளே தகர்த்த பிறகு அந்த கல்லுக்கு கீழே இந்த அம்மன் விக்கிரகம் இருந்தார். கல்லுக்கு கீழே. ஓ ஓ. எத்தனாம் ஆண்டு அளவில்? 51ஆம் ஆண்டு தான் நான் அந்த 1951 அந்த ரோட்டுக்கு போட ஓவிசர் அப்போ ஓவிசர்ட்டு நடைமுறை நடந்தது. அப்போ கல்லுக்கண்ணைக்கு அந்த விக்கிரகம் தோன்றினார். அது பிறகு நாங்கள் அந்த டிஆர்ஓ விதானியாக்கள் அறிவித்ததில் அது புறப்பொருள் ஆராய்ச்சியாக்கள் அதை கொண்டு போயிட்டோம். அப்போ அந்த இடத்தை நாங்கள் மையமாக எடுத்து ஒரு கொட்டில் போட்டு கும்பிட்டு வந்தது. பிறகு அரசாங்கத்தோட நான் பேர் சைவ மகாசிவன்ற ஒரு பேரோட சபையை துவாக்கி அந்த ஜிஏயோட கழிச்சு அதை காணி எடுத்து அரசாங்க காணி 2 ஏக்கர் எடுத்து கோயிலை கட்டி 58ஆம் ஆண்டு கும்பாசனம் செய்து நாங்கள். திருப்பி நீங்கள் வாங்கிட்டீங்க அம்மன்ட்ட சிலையை? சிலையை புறப்பொருள் என்று தரமாட்டேன். தரமாட்டேன். ஓமோ. பிறகு என்ன செய்த நீங்கள்? பிறகு அதில் நாங்கள் அந்த சியம்பு விக்கிரகத்தை வச்சு கும்பிட்டாங்க செய்து வந்தாங்க. 58ஆம் ஆண்டு கும்பாசனம் செய்து 51ஆம் ஆண்டுலேருந்து திருவிழா செய்து வந்துடுறது. அப்போ 10 திருவிழா நடந்துடுறது. அப்போ நாங்கள் சைவமாசி 2 பேர்லாம் எல்லாம் சபை அமைச்சு தான் எல்லாம் செய்து வந்தது. மற்றது 58ஆம் ஆண்டு கும்பாசனம் செய்து 51ஆம் ஆண்டு அலங்கார திருவிழா செய்து நாங்கள். அடுத்தது 76ஆம் ஆண்டு சித்திரை தேரண்டு செய்து அடுத்த திருவிழா மகோற்சவமாக செய்து வருகிறோம். இப்போ 3 தேர் நிற்கிற கோயில் அதான் தச்சம் சேர்ந்து அந்த எழுந்தரை விற்கிறாங்க பிள்ளையார் முருகனாக செய்து அந்த கோயிலில் கும்பிட. அப்போ அதை இப்போ நினச்சி வாகனத்தில் நாங்கள் தேர்லாண்டை கொண்டு வர்றது பிள்ளையாரையும் முருகனையும். அப்போ அதை தேரில் கொண்டு வரணும்னா அந்த விற்கிறேன் செய்த ஆட்கள் குழுவாக தங்களோட ஆட்களை சேர்த்து சித்திரை தேர் சென்று செய்தார்கள். செய்து அது இப்போ தச்சமயம் பாதுகாப்பில் வச்சுருக்கிறோம். நம்ம இந்த கதவை கூட இல்லை. அதே நேரத்தில் சப்பரம் நாங்கள் அந்த முத்து சப்பரம் கட்டித்தான் 9ஆம் திருவிழாவுக்கு வீதி விளம்பாடுறது. அப்போ நாங்கள் பெரிய சப்பரம் செய்வோம்னு சொல்லி செய்து ஒரு ஆட்கள் 9ஆம் திருவிழா செய்தவர் தன்னால் இயலான்ட்டு. அப்போ முதல் தீர்த்து திருவிழா செய்தவர் தனக்கு ஒரு திருவிழா செய்தவன் கேட்டால் போல் அவரோட கருத்து தாங்கள் சப்பரம் செய்கிறேன்னு சொல்லிச்சினோம். அப்போ அவையோட கழிச்சு 20 திருவிழாவை சப்பரம் செய்கிற ஆட்களுக்கு கொடுத்து பகல் திருவிழாவை ஓட்டு திருவிழாவை ஆரம்ப செய்து வந்த ஆட்களை செய்து வருகிறோம்.
அப்போ சப்பரமும் செய்திருக்கிறது. எத்தனை நாள் திருவிழா நடக்குது இங்கே? ஓ எத்தனை நாள் திருவிழா நடக்குது? 10 நாள் 11 11 நாள் தீர்த்தத்தோட 11 10 நாள் தீர்த்தம் 11 தீர்த்தம். எத்தனாம் மாதம் மட்டும் இந்த திருவிழா வரும்? ஆவணி மாதம் வரும். ஆவணி மாதம் சித்திரை அந்த ஆவணி பருவத்துக்கு தீர்த்தம். ஓகே. ஓ வேற எங்க இங்கே ஃபேமஸான கோயில் என்ன? ஓ வேற எந்தெந்த கோயில் இங்கே ஃபேமஸ்? இங்கே ஓ நேரந்தனைக்குள்ள கந்தசனா கோயில் ஒன்று இருக்குது. இல்லை வடக்குல வடக்கில் அதெல்லாம் இருக்குது. மற்ற சின்ன பைரவ கோயில் ஒன்று இருக்குது. அங்கேயே இருக்கு. அது கொஞ்சம் அதுலேருந்து வர கேட்டாங்க தள்ளி போகணும். மெயின் ரோட்டோட இருக்கா? இல்லை உள்ளுக்கு இருக்கா? ஓ ஓ சரி சரி. அது இப்போ கட்டி போனதுதான் கும்பாபிஷேகம் செய்ய. கடற்கரையால போகணுமா? இல்லை இப்போ இந்த ரோட்டில் போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ரோட்டா இல்லை மெட்ரோ ரோட்டா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ரோட்டா? அந்த பஸ் ஹோல் கட்டியிருக்கല്ലോ கட்டினா போனோன்னா முதல்ல சந்தி வருது. அதாவது திரும்பி போக ஒரு பள்ளிக்கூடம் வருது. பள்ளிக்கூடம் கழிய அது தனபாதம் தான் அதுக்கு உரிமையாக தனிப்பட்ட கோயில். அது இந்த வரலாறு தெரியுமா ஐயாவுக்கு? அது எனக்கு அது அந்த அது பழைய காலத்து கோயில். ஓகே ஓகே. அது சின்ன இதாக வச்சு கும்பிட்டோன்னு இப்போ நாங்கள் கொஞ்சம் பெருசாக கட்டி செய்கிறோம். சரி சரி. 50 வருஷம் அது கும்பாபிஷேகம் நடந்தது. ஓகே சரி. நன்றியா நன்றியா. வணக்கம். வந்து ஒரு சிறுவர் முன்பள்ளிக்கு கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள். இதில் வந்து மனோன்மணி முன்பள்ளி என்று போட்டிருக்கிறேன் பாருங்கள். நேரந்தனை வடக்கு நேரந்தனை. இது பாருங்கள், இதுதான் வந்து இந்த முன்பள்ளி பூட்டி இருக்குது. இதில் வந்து பாரதி சனசமூக நிலையம் மட்டும் பேர் போட்டிருக்கணும். அப்படியே இங்கால வந்தோம்னா ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. இங்கே வந்தோம்னா நேரந்தனை கணேச வித்தியாலயம் வருது. இதான் அந்த ஸ்கூல். யாருக்கு இந்த ஸ்கூலில் படித்த ஞாபகங்கள் இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இதில் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஊஞ்சல்கள் எல்லாம் இருக்குது, சர்க்கஸ் இருக்குது. ஸ்கூலுன்ற லோகோ போட்டிருக்கணும். நேரந்தனை கணேச வித்தியாலயம். இதில் மௌடவாசம், தூர நோக்கு, பனிக்கூட்டு எல்லாம் போட்டிருக்கணும். ஸ்கூல் தாண்டி வந்தோம்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. வாங்க போய் அந்த கோயிலை பார்ப்போம். இது வந்து அந்த வைரவர் கோயில், அந்த ஐயா சொன்ன வைரவர் கோயில். இது வந்து 100 ஆண்டு பழமையான கோயில். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த கோயிலே. நல்ல ஒரு கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். எதால் போகிறது? சாரி, இந்த கதவா? கதவு சரியான டைட்டாக இருக்குது. கதவும் சரியான டைட்டாக இருக்குது. தள்ளி தான் திறக்க வேண்டி இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், இந்த என்னென்னு சொல்கிறேன், ஃபேன்சி செடியெல்லாம் நாட்டி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வாடாமல்லி. மற்றது இங்கே பாருங்கள், இது வந்து இது பேர் சொல்லுவாங்க இதுக்கு, செவ்வந்தி இருக்குது பாருங்கள். இதுதான் செவ்வந்தி பூ. இதான் வந்து வைரவர் கோயில். இந்த வைரவர் வந்து 100 ஆண்டு பழமையான வைரவர்ண்டு அந்த ஐயா சொன்னவர். இதில் வந்து வைரவர் தூதி போட்டிருக்கணும் பாருங்கள். 2 பக்கம் போட்டிருக்கணும். அப்படியே நாங்கள் அடுத்த காணொலியை தொடருவோம். இந்த கோயிலோட சூழல் ஃபுல்லாகவே இந்த வாடாமல்லி செடியாக தான் இருக்குது பாருங்கள். வாடாமல்லியும் செவ்வந்தியுமா இருக்குது. ஓகே, சரி உறவுகளே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம்.
இந்த சேனலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த வெயில்கள் கால தெரிஞ்சு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதால் பார்த்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சொல்லி நம்புறேன். அதை பார்த்தீங்கன்னா தீவிரம் ஃபுல்லாக நாங்கள் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வேலனை சரவண நேரந்தனை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே கரம்பன் பக்கம் நெருஞ்சி முனை அடுத்தது அங்கே என்ன பருத்தி அடை பதில்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ எடுத்துட்டோம். என்ன இப்படி வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கலாம். தீவிரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் தீவிரத்தை விட்டு போயிட்டீங்க. தீவிரம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடிக்கொண்டு இருக்குது. வீடுகள் எல்லாம் காடுகளாக என்ன சொல்றது அந்த இதுகளுக்கு பாம்பு பூச்சி அதுதான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கு. மக்கள் வாழ்ந்த இடம் எங்க இந்த மூலையில நீங்களா இருக்கிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா சரி நீங்கள்லாம் வர முடியல கடைசி வீடியோவில் என்னோட காணொளிகளை பாருங்க. அப்படி என்றாலும் நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிங்க சொல்லி நம்புறேன். என்ன சரி தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். பாய். ஓ வீடியோக்குள்ள போகலாம். சரி பாய்.